திருச்செந்தூர் சுற்று வட்டாரத்தில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் நரசன்விளை பகுதியில் மரம் சாய்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி, தற்போது மரம் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டதா? என்ன நிலவரம் அங்கு? கண்டிப்பாக. அதாவது தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. ஒரு சில இடங்கள் இடைவிடாமலும் பெய்து வருகிறது. இன்னும் மறு இடங்கள்ல விட்டு விட்டும் செய்யக்கூடிய நிலையானது இருந்து வருகிறது. இந்த நிலையில திருச்செந்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த தினங்களாக பலத்த மழையானது பெய்து வருகிறது. இன்று காலையில திருச்செந்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான ஆத்தூர், வீரபாண்டிப்பட்டினம் பகுதியில் பலத்த மழையானது பெய்யுது. அதாவது இரவு நேரங்கள்லாம் திருச்செந்தூரை பொறுத்த மட்டும் அதிகப்படியான மழையானது பதிவாகி இருக்கிறது. அப்போது திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் ஆத்தூரை அடுத்திருக்கக்கூடிய அந்த நரசன்விளை பகுதியில சாலையோரம் நின்றிருக்கக்கூடிய அந்த மரமானது திடீரென்று முறிந்து விழுந்திருக்கிறது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து தகவல் இருந்ததும் ஆத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகிறது. போக்குவரத்தை சீர் செய்தனர். தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் கொண்டு மரமானது அகற்றக்கூடிய அந்த பணியில ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சியை நம்மால பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாகவே போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. இதனால் அங்கு சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து ஏற்பட்டதை தொடர்ந்து கடும் போக்குவரத்து நெரிசல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி பவானி. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.